குயிலுக்கு கூடு கட்டி வாழ தெரியாது. பெண் குயில் முட்டை விட வேண்டிய நாள் வரும்போது ஆண் குயில் காகத்தோட கூட்டை தேடி போய் அதுல இருக்கிற ஒரு முட்டையை தூக்கிட்டு போயிடும். அதை பார்த்துட்டு காகம் ஆண் குயிலை துரத்திக்கிட்டு போகும். அந்த நேரத்துல அந்த காகத்தோட கூட்டுல இந்த பெண் குயில் முட்டையை விட்டுடும். சில நேரத்துல காகத்தோட கூடு கிடைக்கலன்னா சின்ன பறவைகளோட கூட்டுல பெண் குயில் முட்டையை விட்டுடும். இப்படி காகம் குயிலோட முட்டையும் சேர்த்து அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். பின்னாடி குஞ்சு வெளியில வந்ததும் குயிலோட குஞ்சுக்கும் சேர்த்து இறை கொடுக்கும். நல்லா வளர்ந்த குயிலோட குஞ்சு கொஞ்ச நாள் வளர்ப்பு தாய் தந்தையான காகங்கள் கிட்ட இருந்தே உணவை உண்ணும். அப்பவெல்லாம் குயில் குஞ்சு காகத்தோட குஞ்சு மாதிரி தான் கத்தும். பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு அதோட குரல் தேறி குரலுக்கே இலக்கணமான குயிலோட குரல்ல கூவ ஆரம்பிக்கும். அப்பதான் தெரியும் காகத்துக்கு இது நம்ம குஞ்சு இல்ல குயிலோட குஞ்சுன்னு. உடனே காகம் குயில் குஞ்ச கொத்தி கொத்தி விரட்டும். ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாத குயில் குஞ்சு எதுக்கு இவ்வளோ நாளா பாசமா வளர்த்த நம்ம அப்பா அம்மா இப்படி கொத்துறாங்க அப்படின்னு நினைக்கும். பின்னாடி வேற வழி இல்லாம தன்னோட இனமான குயில் கூட்டத்தோட போய் சேர்ந்துரும்.